ப்ளவுஸ் தைக்கிறதுல டவுட் எதனா இருந்தால் கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் கமெண்ட்டில் கேட்டிருந்தது எப்படின்னா, இந்த கை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டும் பேக் சைடும் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இது மேலே கீழே வருது, அப் அண்ட் டவுனாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் செய்கிற மெத்தட் எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேணால். இப்போ கை ஜாயின் பண்ணிட்டோம்ல, இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வச்சு நான் லைட்டாக இங்கே ஜாயின் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் இதை இங்கே ரஃப் அடிச்சிடுவேன். அதே மாதிரி இப்போ இந்த சைட்லேயும் அதே அளவு வச்சு இந்த இடத்துலையும் ரஃப் அடிச்சிடுங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு அளந்து பார்க்கணும். இப்போ இதுவும் கொக்கி பீஸு, இதுவும் கொக்கி பீஸு, ரெண்டுத்தையும் இப்படி வச்சு அளந்து பாருங்கள். எது கொஞ்சம் பெருசாக இருக்குது என்ன அப்படின்றத அளவு பார்த்துக்கணும். இப்போ அளவு பார்க்கும்போது நம்ம தைச்சிருக்கிறது 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த சைட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே பேக் சைடில் டாட் இவ்வளோ தான், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம இதில் டாட் பிடிக்கணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிடிக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பேக் சைடில் உங்களுக்கு லூஸ் கொடுத்து போயிடும். இவ்வளோ தான், இதோடு முடிச்சுட்டு நம்ம சைடில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ திருப்பியும் ஒரு தடவை அளந்து பார்த்துக்கணும். லைட்டாக அதிகமாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கைக்கு கீழே இங்கே ஹெம்மிங் பண்ணணும்ல, அதனால் இங்கே நம்ம மார்க்கர் பண்ணி வச்சுருக்கிற அளவுக்கு மடிச்சிடணும். செஞ்சுட்டு இப்படி பார்க்கும்போது இந்த இடம் கரெக்டாக இருக்கணும். இங்கே வைக்கும்போது இந்த இடத்துல இப்படி முன்ன பின்ன இப்படி இருக்கிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இந்த இடம் கரெக்டாக, இப்போ இந்த சைடு கரெக்டாக இப்படி வச்சிடணும். அடுத்தது கை கீழ் சுற்றளவு அளவு எடுத்துக்கணும். இது அளவு எடுக்கும் போதும் 2 துணியுமே கரெக்டாக வச்சுக்கணும். முன்ன பின்ன இல்லாத அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். இதில் நான் தையல் போடும்போது ஸ்ட்ரைட்டாக நானே போட்டுருவேன். இன்னொருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தது எப்படின்னா, இதில் தையல் போடும்போது ஸ்ட்ரைட் தையல் வரமாட்டேனுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வரலன்றவங்க என்ன பண்ணிக்கலாம், இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுங்கள்.
இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கையிலையும் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி இடுப்பு சைட்லேயும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதில் 3 தையல் போட்டு முடிச்சிடணும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பி பார்த்தோம்னா, இப்போ கையில் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கணும். அந்த ரவுண்டு அப்படியே கரெக்டாக வரா மாதிரி இந்த இடம் இப்படி இருக்கணும். அடுத்தது நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல அந்த இடம், அடுத்தது கீழ்ப்பக்கம். இப்போ உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு டவுட் வேறு எதனா இருந்ததுனாக்கா கேளுங்கள். இன்னொருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தது எப்படின்னா, நேர் தையல் வரமாட்டேனுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரலன்றவங்க என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து இது மாதிரி இப்படி கோடு போட்டுக்கோங்க. அந்த ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு இந்த கோட்டுக்கு மேலேயே நீங்கள் தையல் போடுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேர் தையல் வந்துடும். இது மாதிரி வேஸ்ட்டு துணி இருந்ததுனாக்கா அதில் எடுத்து நீங்கள் கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலேயே தையல் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நேர் தையல் வரும். கமெண்ட்டில் கேட்டிருக்கிறாங்க, நெக்குக்கு அளவு எடுக்கும்போது ப்ளஸ் பண்ணணுமா, அடுத்தது ஷோல்டருக்கு ப்ளஸ் பண்ணணும், ஹாம்கோலுக்கு ப்ளஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெக்குக்கு நம்ம ப்ளஸ் பண்ணுறது கிடையாது. நெக்கோடைய அளவு எப்படி வைக்கிறதுனா, ஒல்லியாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு 2 இன்ச்சு, 2.25, 2.5 அப்படியே அவங்களுடைய உடம்பு சைஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்படுத்திக்கணும். நம்ம கழுத்து அகலமாக வேணும் அப்படின்னும்போது 2.25, 2.5 அந்த மாதிரி கழுத்துடைய அகலத்தை நம்ம நவுத்தி வச்சுக்கணும். இந்த இடத்துல இதுக்கு ப்ளஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்தது இங்கே ஷோல்டர் அளவு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அளவு ஜாக்கெட்டை விட 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்குவோம். அது எதுக்காக அப்படின்னும்போது இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிடும், கழுத்து பீஸ் வைக்கும்போது 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ நமக்கு தேவையான ஷோல்டருடைய அளவு நமக்கு இங்கே வந்துடும். இதுக்கு மட்டும் தான் ப்ளஸ் பண்ணணும். அடுத்தது இங்கேருந்து நம்ம ஹாம்கோல் அளவு வைக்கிறோம் பாருங்கள், அப்போ ப்ளஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஹாம்கோல் வளைவு வைக்கும்போது அதுக்கு எந்த அளவு நமக்கு வளைச்சி வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நேராக தான் மார்க் பண்ணணும். நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல முடியுது அப்படின்னா அந்த தையல் எங்கே முடியுதோ அதுக்கு நேராக மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணணும். அதை விட மேலே தூக்கியும் மார்க் பண்ணக்கூடாது, கீழே இறக்கியும் நம்ம மார்க் பண்ணக்கூடாது. நம்ம அதை செஞ்சுட்டு இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ 1/2 இன்ச்சு குறைஞ்சிடும். அடுத்தது 1/2 இன்ச்சு அளவுக்கு இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணுவோம். அப்போ நமக்கு தேவையான ஹாம்கோல் வளைவு வந்துடும். அடுத்தது இன்னொன்று எப்படின்னா, இன்னொருத்தவங்க கேட்டிருக்கிறது எப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஹாம்கோல் அளவு கரெக்டாக என்னுடைய அக்கிள் அளவில் செட் ஆக மாட்டேனுது, சின்னதாக அப்படின்னா அவங்க எப்படி கட் பண்ணுறேன் நான் அவங்களுக்கே தெரியல. அப்படி எப்படி கட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஆம்கோல் அளவு சின்னதாக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னும்போது இந்த வளைவு கரெக்டாக வரல உங்களுக்கு. இந்த ஹாம்கோல் வளைவு கரெக்டாக இருந்ததுன்னா இழுத்து போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து நின்றுடும். இந்த வளைவை கரெக்டாக வச்சு நம்ம செய்யும்போது இந்த அளவு கரெக்டாக இருந்ததுனாக்கா போடும்போது உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். இது உங்களுக்கு இது சின்னதாக இவங்க கட் பண்ணி இருந்தாங்கன்னாக்கா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து கரெக்டாக இங்கே இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே நின்றுடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல மார்பு சுற்று அளவு இருக்குது இல்லை, இதை அளந்துக்குங்க. சும்மா இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இது தெரியாதவங்க இந்த மாடலில் செய்யலாம். நீங்கள் வளைச்சி இந்த இடத்துல கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்கல்ல ஹாம்கோல் அளவு, அதுக்கப்புறம் தான் நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுவோம்.
இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல வருதா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் அளந்து பார்த்தீங்கன்னா 9.5 வருது. இப்போ இந்த இடத்துல மார்பு சுற்றளவு 9.5 இருக்குது. இது மட்டும்தான் அளவு எடுத்துக்கணும். இந்த 9.5 இன்ச்சு இருக்குது இல்லை, இதை என்ன பண்ணுறீங்க, இப்படி மடிச்சிங்கன்னா 4.75 வரும். இந்த இடத்துல உங்களுக்கு 4.75 வருது இல்லையா, இந்த 4.75 கூட ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 5 இன்ச்சு. இப்போ நீங்கள் ஹாம்கோல் வளைவு வைக்க வேண்டிய அளவு இதிலிருந்து 5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அப்படியும் இந்த ஹாம்கோல் மிஸ்டேக் வந்ததுனாக்கா திருப்பி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு மாடலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது இதில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் ஆழம் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் ஆழம் எடுத்து தான் எப்பயுமே ப்ளவுஸ் தைக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஆழம் எடுத்துருங்க. இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம கங்கா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.